எப்பவுமே சொல்றது, இந்த மகான்கள் கையில, சிவபக்தியில சிறந்தவர்கள் கையில, ஞானமடைந்தவர்களின் கைகளால் அந்த திருநீரை வாங்கி பூசிக்கொள்ளும் பொழுது கண்டிப்பா அவர்களுடைய தவப்பலனில் கொஞ்சமாவது நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனாலதான் மகான்கள் ஆலயத்துக்கு போறது, மகான்களை எல்லாம் பார்த்தால் சாஷ்டாங்கமா வணங்கிவிட்டு அவர்கள் கையால் விபூதி வாங்கி தரித்துக் கொள்வது அப்படிங்கிற பழக்கத்தை நமது முன்னோர்கள் வைத்திருந்தார்கள். குருவிடமும் அப்படித்தான். குரு அப்படிங்கிறவர் நமக்கு சகலத்தையும் போதிக்கக்கூடியவராதலால் அவர் கைகளால் வாங்கிக் கொள்ளலாம். நல்லவர்கள் கையிலிருந்து அந்த திருநீரை வாங்கி பூசிக்கொள்ளும் பொழுது அந்த குணமானது நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க. அவர்களோட ஆசீர்வாதமும் சேர்ந்து வரும். இப்ப சிவாலயத்துக்கு போறோம், சிவாலயத்துல விபூதி கொடுக்கறாங்க. இப்ப கொடுக்கறாங்கன்னா நம்ம என்ன பண்றோம், வாங்குறோம், வாங்கிட்டு நெற்றியில பூசிக்கிறோம். பூசினதுமே என்ன பண்றோம், மீதியை அங்க இருக்க தூண்ல சுண்ணாம்பு அடிச்சுட்டு வந்துடுறோம். சுண்ணாம்பு மாதிரி அங்க பூசிட்டு வந்துடுறோம். நிஜமாலுமே இது செய்யத்தகுந்த